சுவாதிஷ்டானத்திலே பொருந்தியுள்ள சிவத்தை, சிவம் எங்கே இருக்குதுன்னா சுவாதிஷ்டானம் இருக்குது, அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அங்கே தான் உற்பத்தியானது, அங்கே தான் சிவம் பொருந்தி இருக்கிறது. அப்போ என்னென்னா குண்டலி இருக்கிறது. சிவத்தை சிந்தை பொருந்தவே தெளிவு பெற்று இருளை நீங்கினாள். என்ன சொல்கிறாரு? சிந்தை பொருந்தி தெளிவு பெற்று நம்மகிட்ட உள்ள இருளை நீக்கி கொண்டாள். இருள் என்னது? ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூணையை நீக்கி கொண்டால் பழமையாக வரும் பிறவிக்கு மூலத்தை நீக்கும் மருந்து விதையாகும். அதாவது இதுதான் நீ மறுபடியும் பிறந்துக்கிட்டதுக்கு உண்டான விதையை அறுக்கக்கூடிய ரகசியம், அதாவது வறுக்கிற ரகசியமாக இருக்கும். அப்போ சிவத்தை எங்கே பொருந்தணும் என்றார்னா சுவாதிஷ்டான மலர்ந்த மனசை வச்சு யோகத்தில் பொருந்தினால் அந்த ஒளிமண்டலம் உனக்கு புருவமத்தியில் வந்து சேரும். வந்து சேர்ந்துட்டால் புருவமத்தியில் யார் யாருக்கெல்லாம் ஒளிமண்டலம் வருகிறதோ அவங்க ரெண்டாவது பின்னாடி வரமாட்டாங்க, அவங்கள அது முன்னாடி கூட்டு போயிடும். அது வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருக்கும். அந்த புருவமத்தியில் வந்து ஒளிமண்டலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ஆனந்தமாக வளராத மாதிரி அந்த ஆனந்தம் கூட என்ன ஆகும்னா நீ பிறவியை அறுக்கிறதுக்கு தயாராகிட்ட. மறுபடியும் உனக்கு பிறவி என்பது கிடையாது. இல்லைன்னா இங்கே மரணம் அடைஞ்சவங்கலாம் பிறக்கணும், நீதி அதான். மறைஞ்சவங்க மட்டும்தாங்க பிறவி கிடையாது. வள்ளலாருக்கு பிறவி கிடையாது, பட்டினத்தாருக்கு பிறவி கிடையாது, நம்ம நாயன்மார்கள் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பிறவி கிடையாது, ஒரு சில பேர் தவிர. ஆனால் மரணம் என்பது வந்தால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிறவி என்பது இது மாதிரி இருக்காது, இதை விட மோசமாக இருக்கலாம், நரியாக இருக்கலாம். இந்த மனித பிறவியிலேயே நீ இறைவனை சேரக்கூடிய கலையை கற்றுக்க. உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இது மாதிரி உடம்பு இருக்கும்போதே கற்றுக்க. இல்லைன்னா இன்னொரு பிறவி கிடைக்காதான் நம்மளை ஆகமாக கெஞ்சுது. நமக்கு தெரியறதுக்கே நம்ம நாடாகி போச்சு, 50 வயசு ஆகி போச்சு. இப்போ இனிமேல் நாம் இதை வந்து விட்டுறக்கூடாது இல்லையா? சொல்கிறாரு, கண்டமலை என்பது இன்பந்தரும் சுவாதிஷ்டான சக்கரம், இதுவே சந்திரன் தூளநிலை, இதை சூக்குமத்துக்கு மாற்றவே யோகம் அப்படின்ட்டு காமஜெயம் பெற்று ஒளிமண்டலம் அமைத்தவரே பிறவிக்கு காரணமான இருளை ஒழித்தவர் ஆவார். காமஜெயம் என்பது இன்பத்துக்கு அதிபதியான குண்டலியை குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணும்போது நமக்கு அது இன்பமான பொருளாக மாறும். அதை ஒரு காலத்துக்கு அப்புறம் போதும் அதை யோகத்துக்கு நேர கொண்டு வந்தோம்னா அதுதான் இறைவனை காட்ட முடியும். 2 விஷயத்துக்கு ஒரே பொருள் நம்ம உடம்புல வச்சுருக்காரு. குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் காலம் வாழ்ந்துக்கும், அப்புறம் அதை அப்படியே மடை மாற்றி அந்த நீரை வந்து மேல் நோக்கி இறைவன் கொண்டு போனேன்னா உனக்கு ஒளிமண்டலம் அமைந்தால் இறைவன் உன்னை தேடி வருவார். இந்த ரகசியத்தை நுட்பமான அறிவாளி என் பெருமான் வேற எங்கேயும் வைக்கிற அவர் 7 கடல் தாண்டி ஆடமரத்தில் இருக்குது இப்போ எடுத்துக்கன்னு சொல்லல. அவர் உனக்குள்ளே வச்சுருக்காரு, உனக்குள்ளே இருக்குது அந்த பொருள். நீ அதை எப்படினாலும் பயன்படுத்திக்கும். அப்புறம் என்னை வந்து குறை சொல்லாது. ஏன்ட்டனா எதுவும் கிடையாது, ஏன்ட்ட வந்து கேட்காது. அங்கே நம்ம போய் கும்பிட்டாலும் சொல்லுவார், ஏன்டா வர்ற, ஓன்ட்ட இருக்குதுடா ஏன்ட்ட வரக்கூடிய ரகசியம், அதை கற்றுக்கடா, அதை விட்டுவிட்டு ஏன்ட்ட வந்து ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. அறியாதவர்கள் தான் இறைவன்ட்ட போய் கெஞ்சுறாங்க. நம்மளை பிறக்கும்போது அது எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டார், எந்த குறையும் இல்லை அவருக்கு. நொண்டியாக இருந்தாலும் கூனாக இருந்தாலும் குடனாக இருந்தாலும் அதான் எல்லாத்துக்குமே அந்த குண்டலி வச்சு அனுப்பியிருக்காரு. அதுதான் என்கிட்ட வரக்கூடிய பாஸ்வேர்டு. அது அதை நீ கற்றுட்டு அந்த வந்துடலாம். இடையில எந்த ஏஜென்ட்டும் தேவை கிடையாது. நீ என்ன பண்ணுறன்னா அங்கே நின்றுக்கிட்டு இந்த கோயில் அந்த கோயிலுன்ட்டு எப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிற. இதெல்லாம் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டது கோயில் என்பது. சின்ன பிள்ளைங்க முதல்ல வரும்போது பயபக்தியோடு கும்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு அமைக்கப்பட்டது. 90 வயசு வரைக்கும் இங்கேயே நிற்காத, வெளியில் வா, உனக்குள்ளே இறங்கு, உள்ளே இருக்கேன் நான் பாரு, என்னை பாரு, கண்ணை மூடி உள்ள தியானம் பண்ணி பாரு, நான் உள்ளே இருக்கேன்டா. உள்ளத்துக்குள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் எப்படி மெல்ல குடைந்து நின்று ஆடார். யோக சாஸ்திரம் பண்ணி யோகத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி அந்த இன்பத்தேனை அனுபவிக்க தெரியாமல் உள்ளுக்குள்ளே பல நதி ஓடிக்கிட்டு இருக்குது. கங்கை, காவிரி, சரஸ்வதி எல்லா நதியும் உள்ளே ஓடுது. அவன் தகுதிக்கு தகுந்தால் போல ஒரு நதியாக உள்ளே இறங்கி குளிக்கலாம். அவன் உள்ளத்திலே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார். நீ மட்டுமே குளிக்கலாம் அந்த நதியில், குளிக்க தெரியாமல். வினை தீரன் ஒரு வரி போடுவார். வினை தீரனா செஞ்ச பாவம் அதை பார்க்க விடாமல் பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே. அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்ட்டு முட்டி தேய் அணைவான். உட்கார்ந்து உள்ளே பார்க்க மாட்டான். என்ன பிரயோஜனம்? எங்கே போனாலும் அங்கே போயிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒரு ஆள் வருவார், அங்கே போனால் பாருங்கள் அப்படியே புல்லரிச்சு போச்சு, உடனே அங்கே போயிடுவான். அப்போ நேற்று பார்த்து என்னாச்சு?
நிறைவு என்பது வராது. கண்ணில் பார்க்க நிறைவு என்பதே வராது. உள்ளுக்குள்ளே இறங்கி பார்க்க தெரிஞ்சா எல்லா தெய்வங்களும் உள்ளே இருக்குது. நீ ஆச்சரியப்படுற மாதிரி அத்தனை உள்ள வச்சுக்கிட்டு தெருச்செல்வா பிச்சைக்கார மாதிரி ஏன்டா அலையிறேன் பாரு வள்ளுவ பெருமான். சிவபாக்கியன்னு சொல்லுவார். எல்லா மகானும் சொல்கிறாங்க, எல்லா மகானும் திட்டுறாங்க நம்மளை. சாதாரணமான மனுஷனாக இருக்க வரைக்கும் தாண்டா கோயில் உனக்கு. அதுக்கப்புறம் நீ உனக்கோடு அந்த ஐயாவை கொண்டு வர கலையை கற்றுக்கடாங்கிறாரு. விடு என்ன சொல்றாரு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நீ யாருன்னு உனக்குள்ளே இறங்கி பார்க்க உனக்கு என்னடா கேடுன்றாரு. வேற யாரும் சப்போர்ட் பண்ணணுமா? கிடையாது. நீ மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நாளாக உள்ளுக்குள்ளே இறங்கி பார்க்கறதுக்கு உனக்கு என்னடா கேடுன்னு கேட்பார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னா என் ஆதார் அட்டை கிடையாது. தன்னை அறியாமல்னா நான் யார், எனக்குள்ளே யார் இருக்கிறா, இந்த உடம்பை இயக்கிறது யார், இந்த உயிர் தன்னால் இயங்காது. உயிர் ஜடம் உள்ள போய் மாட்டிக்கிடுச்சு. அது ஒன்றுமே தெரியாது, அப்புறாணி. அது இறைவனுடைய பொருளாக இருந்தால் கூட என்னுடைய வினை அதை ஒரு ஜடமாக்கி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இப்போ வெளியே வர தெரியல, அது அப்புறாணி. ஆனால் அந்த பொருளை உயிருக்குள்ள உயிராக இருந்து இயக்கிறது சிவன். சிவன் இல்லைன்னா உள்ள உயிர் இயங்காது. 9 வாசல் வெளியே அது எப்போ வெளியே போயிருக்கும். வெளியவும் போக விடாமல் உள்ளுக்குள்ளே இருந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வச்சது சிவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது உள்ளத்துக்கு அதான் சொல்கிறாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். 2 முடிச்சு சொல்வார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு, அது ஒரு அறிவு பொருள். அது சிவம் அறிவு பொருள். அதை அறிகிறதுக்கு ஒரு அறிவு வேணும். நம்ம சமுதாயத்தில் ரெண்டு வகையாக இருப்பாங்க மக்கள். ஒன்று உணர்வு பூர்வமாக இருப்பாங்க. அவங்களாம் பக்தியில் இருப்பாங்க. அவங்க சாமி ஆடணும், கொண்டாடணும், அலங்காரம் பார்க்கணும், கோயிலை சுற்றிட்டு இருக்கணும். இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டது. உடம்பு அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆனந்தமாக இருக்கும். இன்னொன்று அறிவுபூர்வமாக இயங்குவாங்க. அவங்களுக்கு யோகம், சாத்திரம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, இறைவனை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு தனித்து உட்காந்துருப்பாங்க. 2 வகையாக தான் மக்கள் இருப்பாங்க. இப்போ நாம் எல்லாம் ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக வந்திருப்போம். ஏன்னா நமக்கு அந்த உணர்வுபூர்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போகணும்னு நினச்சிட்டோம். இன்னும் சுற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டா நான் அரசன் மருந்து சுற்றலை, அதை சுற்றலை, இந்த எல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. இந்த அவர் சுற்றலை அப்படி சுற்றிட்டு வருவாங்க. அவர் என்ன கோவிலுக்கு போகிறாரா? அப்போது இந்த 2 வகையான மக்களும் ஒன்று சேர இடம் எதுன்னா யோகம். இங்கே யோகத்து வந்ததுக்கப்புறம் 2 ஒன்றாயிரும். அப்போ நாம் இந்த உள்ளே கொண்டுட்டு வந்த பொருளை நாம் உள்ளே பார்க்குறதுக்கு தன்னை அறியும் அறிவுன்னு ஒன்று, அந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை வந்துடுச்சுன்னு சொன்னால் தன்னையே அர்ச்சிக்க தான் இருப்பானே. ஒரு கூட பூவை வச்சு நாமளே அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள சிவம் இருக்குது. எப்படி குளிக்கிறப்ப தண்ணி அள்ளி மேலே ஊற்றி குளிக்கிற மாதிரி நம்ம சிவத்துக்கு நாமளே, என் உயிருக்கு நானே அர்ச்சனை பண்ணிக்கலாம், நமச்சிவாயான்னு. ஏன்னா சிவம் உள்ளே இருக்குது. இந்த உணர்வோடு நம்ம அணுகணும் வாழ்க்கையை. நாம் என்ன பண்ணுறோன்னா எப்போ பார்த்தாலும் ஐயா வராது அங்கேருந்து, இப்போ வேலையை முடிச்சு வருவார். இப்போ வியாபாரத்துக்கு வெளியே போனார், காலையில் எந்திரிச்சு வெளியே போனார், வியாபாரத்துக்கு போயிருக்காரு. இப்போ வியாபாரத்தை முடிச்சு கடையை போட்டு வருவார். இப்போ அந்திச்சு ஐயா வாங்க யாரும் கும்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை தாண்டி போகிறாரு. நம்மளை விட நம்மளுடைய தகப்பனார். நாம் ஐயா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு தப்பு கிடையாது. எல்லாத்தையும் சேண்டா சுற்றிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு உள்ள சிவம் உங்களுக்கு சொந்தம், ஏன் சிவம் எனக்கு சொந்தம். நம்ம சிவத்தை நாமளே அனுபவிக்க தெரியாமல் தனித்தனியாக போய் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே பக்கம் நாடப்பா காலமுன்னு செஞ்சோன்னா நீ எந்த காலம் நீ உருப்பட போகிறான்னு கேட்பாரு. இணையிறது எப்படி? இணைகிற கலையை கற்றுக்க இல்லையா? அது சொன்னார், உய்த்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிறீர், கந்தமளவு கலக்கின்ற நந்தியை சிந்தை உறவே செழிந்து இதில் நீங்கினால் முந்தை பிறவிக்கு மூலவித்தான்னு சொல்லிட்டாரா? அதாவது 1461. எழுத்தோடு பாடலும் எண்ணன் கலையும் படித்தலை பாச பிறவியும் நீங்கா வழித்தலை சோமனோடு அங்கி அறுக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேன். அப்படின்னா இலக்கண அறிவு, இலக்கிய அறிவு, 64 கலை அறிவு ஆகியவற்றால், இலக்கணம், இலக்கியம், கலை ஆகியவற்றால் பழியினை தருகின்ற பாசத்தால் விளையும் பிறவி நீங்காது. நான் நிறைய படித்தவன், நான் பிஏஎம்ஏ படிச்சிருக்கேன், நான் இலக்கண அறிவு இருக்கு, எனக்கு 64 கலையும் கற்றுக்கிட்டேன். எது படித்தாலும் எதை நீ கற்றுக்கிட்டாலும் எல்லாமே இங்கே கற்றுக்கிட்டாதான். ஆனால் அதனால் உனக்கு பிறவி என்பது நீங்காது. உனக்கு அது ஒரு மமதை வரும், பேர் வரும், புகழ் வரும், பெரிய டாக்டர், பெரிய விஞ்ஞானி வரும். ஆனால் அதனால் நீ சாகாமல் இருக்கப்படியா? எந்த விஞ்ஞானியாவது சாகாமல் இருக்கான்னு சொல்லுங்கள். அப்போ நாமளும் விஞ்ஞானி ஆயிடலாம்.
கடை இலக்கியத்தில் பேர் வாங்கிட்டான் சாகாமல் இருப்பான். சாகரவனுக்கு அது என்ன சம்பந்தம்? சாகராகாத வரைக்கும் கொஞ்சம் பேப்பர் நல்ல பேப்பர் வர நல்லா கொஞ்சம் பணக்காரனாக வாழ்வு அவ்வளோதானே. வேறு உனக்கு இந்த உயிர் என்பது உனக்கு போகத்தானே போகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா சிவ சிவ